இன்றைக்கி நம்ம கிளாஸோட 9th கிளாஸ். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 9 தான் பார்க்க போகிறோம். பூ வி தேர்ட் பிளேஸுன்றதுனால ஊவவலன்றதுனால டிக் டேஷ் போடுறோம். வே டி செகண்ட் பிளேஸ் ஆன் த லைன். மூ முந்தி ஓகேங்களா. தேர்ட் பிளேஸ் த்ரூ த லைன். போல கீழி ஓகே தேர்ட் பிளேஸுன்றதுனால த்ரூ த லைன். பூலி பூ டிக் டேஷு, புலியில் லைட் டேஷு, பூ வந்திருக்கிறதுனால டிக் டேஷு. பூமி. பினி மூணு சுழினி ஊக்கு மாதிரி போடணும். பினி. குழி நான் அழுத்தி போடுறதுனால பென்சில் உடையுது. இதில் டிக் லைட்டு தெரியறதுக்காக வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டா போதும். வேலி ஒதுக்கீடு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போட்டணும், அதுக்கப்புறம் தான் வவ்வலை ஃபில் பண்ணணும். அதுவும் லைனாக வவ்வலும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். துக்கு கீடு ஒதுக்கீடு. முடி தினவு தினவு. தீனி மூணு சுழின்றதுனால ஊக்கு மாதிரி போடுறோம். தேர்ட் பிளேஸுன்றதுனால த்ரூ த லைனில் போடுறோம். தெளிவு துணிவு துணிவு. பாலு கழிவு ஃபஸ்ட் பிளேஸுன்றதுனால அபோவ் த லைன். கழிவு. இழவு ரான்றதுனால ஆடாட் வச்சாலும் வைக்கலாம், வைக்காமையும் விடலாம். நழுவ மோகினி மோகினின்றது ஒரு நேம், அதனால் அஃபாஸ்ட்ரோஃபி போட்டுக்கலாம். கீழி லைட் டாட். வகிக்க ஓகேங்களா. பிளேஸ்பா அபோவ் த லைனில் போட்டுக்கோங்க. நான் ஆன் த லைனில் போட்டேன். ஆவண்ணாக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸில் டாட் வைக்கணும். பானாக்கு வைக்க வேணாம், பபல் கண்டிப்பாக வைக்கணும்னு மஸ்ட்டு கிடையாது. ஆவண்ணாக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். வாலி இல்லைனா வலின்னு எடுத்துருவீங்க. வாலி ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இது வரைக்கும் வேர்ட்ஸாக எழுதிக்கிட்டு இருப்போம், ஸ்ட்ரோக்கு வேர்ட்ஸாக எழுதியிருப்போம். இது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரோக் போடுற மாதிரி இருக்கும். முன்னாடி சென்டென்ஸ் இருந்தால் பின்னாடி ஸ்ட்ரோக் இருக்கும். முன்னாடி ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா புக்குக்கு பின்னாடி சென்டென்ஸ் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு கீ புக்குக்கு பின்னாடியே இருக்கும். நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறோம்? சீனிவாசராவ். ராதான்றது ஒரு நேம், அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுக்கலாம். இந்த கமாலாம் போடக்கூடாதுப்பா ஓகேவா, போட வேண்டாம். இப்பொழுதே த்ரூ த லைன். இங்கு த்ரூ த லைன். வா டிக்கு, அதனால் டிக் டாட் வைக்கிறோம். புல் ஸ்டாஃப்னா கிராஸ் மார்க் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். உன் பள்ளி இல்லைன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். வந்திருக்கு, பள்ளிக்கு ஒரு வவல் வைக்கிறோம். எங்கே கிராம்லாக்ஸ். எங்கே டிக்குப்பா, இங்கு யூஸ் பண்ணுறோம் டிக்கு. எங்கே உள்ளது ஓகேவா. கொஷின் மார்க், அப்போ கொஷின் மார்க் மாதிரி போட்டு அந்த புல் ஸ்டாஃபுக்கு கிராஸ் மார்க் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நாகு உன் பால் பழி உள்ளது. ஆகையால்னா அபோவ் த லைன். ஆகையினால் ஆன் த லைன் டிக்கு. நீ ஓகேங்களா. இங்கேருந்து எடுக்கிறேன். எச்சரிக்கையாய் ஓகேங்களா. எச்சரிக்கையான்றது ஆன் த லைன். நியாயமாய் ஒரு குட்டியாக லைட்டாக நான் போட்டால் நியாயமாய். நீ
போ புல் ஸ்டாப். உசிதமாய் த்ரூ த லைன். பேசு பேசு புல் ஸ்டாப் கிராஸ் மார்க். மேகலா மேகலா நேம்ன்றதுனால அப்பாஸ்ட்ரோஃபி போடுறேன். மேகலா லான்றது டார்க் அதனால் டிக்காக வைக்கிறேன். இப்பொழுது அங்கே உனக்கு 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 என்ன 2 வாட்டி வந்துட்டாலே டபுளிங் பண்ணிடணும். ஜோலி ஜோலியோட மீனிங் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் ஜோலின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜோலி கொஷின் மார்க். அந்த வழி வழி. நீ நீ இனி இனி. போகாதே போகாதே. ஓகேப்பா, ஒரு இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். தோ இங்கே பாருங்கள், நியாயமான்றது த்ரூ த லைனில் வரும். கிராம்லாக்ஸ் நியாயமான்றது ஒரு கிராம்லாக்ஸு, த்ரூ த லைனில் நான் போட்டால் நியாயமாய். ஓகேங்களா, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிராம்லாக்ஸை நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா, கிராம்லாக்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேப்பா, இன்னையோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.